ஹாய் மக்களே, சொல்லாத சொற்கள் புத்தகத்திலிருந்து மலரும் நினைவுகள். நான் உங்கள் எஸ்ஆர் கிரேஸ். பள்ளிக்கூடம். தலையை சுற்றி காதை தொட்டு பள்ளியில் சேர்ந்து நீராடும் கடலெடுத்து நிலமடந்து இங்கெங்கெங்கெங்கெங்கெங்கன்னு முணுமுணுத்ததற்கு 3/4 நிமிஷம் முட்டி போட்டு மூச்சை இழுத்து விட்டால் பாவம் பார்த்து கூப்பிட்டு அன்பா திரும்பவும் சொல்லி கொடுப்பான் அந்த டீச்சர் அம்மா. கூவுகின்ற குயிலுங்காக்கையும் சத்தம் கேட்டு கூடி குழாவுகின்ற சின்னஞ்சிறுசுகளின் சோலை இது. கழித்து வட்டமிட்டு பேச ஆரம்பித்ததும் மீயான்னு எழுதிடுவான் அஞ்சாப்பு லீடரு. 5 காசு பணக்காரன் ஒரே ஒரு ஆரஞ்சு முட்டாயை கொடுத்துட்டு லீடரை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவான். அத்தனையும் நடந்து முடிக்க ஆரவாரமாய் மணி அடிக்க பைக்கட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போனால் சோறாக்கலன்னு அம்மா சொல்லிடுவாள். அதை கேட்டு மூக்கை ஒலிக்கிட்டு மூஞ்சை தூக்கிட்டு வெள்ளாட போனால் வெட்டியாக உட்கார வைப்பேன் விளங்காத கேப்டனு. 6 மணி ஆனதும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவர்க்காய் சோத்துக்கு போயிடுவோம். மறாநாள் காலையில் நானும் அஞ்சாப்பு லீடராகின்னு வீராப்பு பேச சத்துணவு ஆயாவோட சோறாக்க சொல்லிடுவான் நம்ம டீச்சர் அம்மா. சனி ஞாயிறு வந்ததும் இழந்த பழம் பறிக்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எவனூட்டு தோட்டத்தையோ எட்டி குதிச்சு போவோம். மாங்காய் மரத்தை கண்டதும் குரங்கா மாதிரி கிறங்கி வர்றதுக்குள்ளே 8 தாண்டி அம்மாக்காரி வந்துடுவா, அடித்து இழுத்துட்டு போயிடுவா. பொட்டாட்ட போய் நல்லபடினாச்சு வெள்ளம் போட்டு காய்ச்சி நாடகம் ஆடி பொழுதோட கோழிக்கு இற வைக்கையில் நான் தான் வைப்பேன்னு அண்ணனும் தங்கையும் வந்துடுவா. தப்பிச்சோடி அப்பமடியில் உட்காந்து ஒருவா களியும் கள்ளத்தொவையிலையும் எச்சில் சாப்பிட்டு எந்திரிக்கும் போது வயிறார தின்னு என் மகராசனு மனசார வளர்த்திட்டு போவா எங்கள் அப்பத்தா. கபடின்னு சொல்லும்போது ஆறாப்பும் படின்னு சொல்லும்போது 10ஆப்பும் வந்திருப்போம். கூல்ட்ரிங்க்ஸ் மிச்சர் திங்கிறதுக்காக பசங்களும் குரூப் போட்டோக்காக பிள்ளைங்களும் காத்திருந்த நாள் கண்முன்னே வந்து நிற்க கண்ணை கசிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் அவதாரம் எடுத்திருப்போம் சேரனாக சினேகாவாக ஆட்டோகிராஃபுக்காக. 10ஆப்பு முடித்து எத்தனை பேர் படிப்பு தொடருவாங்கன்னு தெரியாமல் 10 வருஷம் கழித்து பார்த்தா படித்தவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், படிக்காதவன் அந்த கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பான். கனவிலும் கிடைக்காத வாழ்க்கையை நினைவிலே கொடுத்த பருவங்கள் நினைக்கையிலே மனம் உள்ளூருது தள்ளாடுது. பஞ்சத்தில் இருந்தபோது பரிச்சட்டைக்கு பதிலாக காலங்கரை கொண்டு போகிறோம். ஒரு சிறு பொட்டு வச்சா கூட அவங்களுக்கு அனுப்புது இன்றைய நைட்டிலும் வேட்டு. மழலையில் ஆரம்பித்து மாணவனாய் உருவெடுத்து வேலையில்லா இளைஞனாய் உலாவுகின்ற நடுத்தர வர்க்கத்தினருக்கு சமர்ப்பணம்.